வணக்கம். டிஎன்பிசி வெற்றியாளர்களே, டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 2ல் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 66 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர் வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க அப்படின்ற மாரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினு உங்களுக்கு ஈஸியாக புரியும்படி சொன்னோம்னாக்கா என்னன்னாக்கா உருளையுடைய வளைபரப்பு, அதாவது தட் மீன்ஸ்னால் கர்வடு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. எவ்வளோனாக்கா 66 சதுர சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு உருளையோட உயரம் ஹைட்டு கொடுத்துட்டாங்க 7 சென்டிமீட்டர். இதுலேருந்து உருளையின் விட்டம்னா டயாமீட்டரை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது உருளையோடைய வளைபரப்புக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அப்போ உருளையோட வளைபரப்புக்கான ஃபார்முலா தெரியும். 2πrh. 2πrhோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டாங்கனாக்கா 66 கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி அவங்களே. நெக்ஸ்ட்டு அப்போ 2 × பையோட வேல்யூ 22/7 தெரியும். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் தெரியாது, ஹைட் தெரியும், 7 தெரியும், ஈக்குவல் டு 66. இப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். எந்த 7க்கு 7 கேன்சல் பண்ணிடலாம். 122 சார் 22. இங்கே கேன்சல் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? என்ன வரும்? 66 22 கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும். அப்போ ரிமைனிங் இருக்குது 2r இருக்குது. அப்போது 2r ஈக்குவல் டு என்னது 3. அப்போது டயாமீட்டர் எதுக்குனாக்கா 2 ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ டயாமீட்டர் ஈக்குவல் டு 3 என்னது சென்டிமீட்டர். அப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 3 சென்டிமீட்டர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற வியூஸ்னால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.